வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ நம்ம பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஜியாகிரபியோட பாக்ஸ் கண்டென்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ போன வீடியோல 6th லெசனோட பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ 6th டேர்ம் 3யோட 3rd லெசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பேரிடர். ஸோ பேரிடர்ல பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த கண்டென்ட் எல்லாமே அப்படியே படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? வெறும் அந்த சென்னை நிகழ்வு மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. எந்த வருஷம் சுனாமி வந்துச்சு அதுக்கானது மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம 7th புக் பார்க்கலாம். 7th புக்கோட ஃபர்ஸ்ட் லெசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 7th ஜியாகிரபியில ஃபர்ஸ்ட் லெசன் புவியினுடைய உள்ளமைப்பு. சரிங்களா? ஸோ இதுல என்னென்ன பாக்ஸ் கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், புவி ஒரு நீல நிறக்கோள். 71% பூமியினுடைய பரப்பு நீரால் சூழப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளவு பரப்பு நீரால் அப்படின்னு சொல்லி கேட்டால் 71% பூமி அப்படிங்கிறது ஒரு நீல நிறக்கோள் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து நம்மளுடைய பரப்பு எப்படின்னு சொல்லிட்டு புவியோட உள்ளமைப்பு. ஸோ புவி வந்து நம்ம இப்படி வெட்டி பார்க்குறோம், அப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள். ஸோ மேலோடு அப்படிங்கிறது வெளிக்கவசம், உட்கவசம், வெளிக்கருவம், உட்கருவம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதுல எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த பாக்ஸ் கண்டென்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா புவியினுடைய கொள்ளளவில் புவி மேலோடு 1%, கவசம் வந்து 84%, மீதமுள்ள 15% அப்படிங்கிறது புவி கருவம் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புவியினுடைய ஆரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 6371 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடியதை வச்சு இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவங்களுடைய வால்யூமேஸ்ல எவ்வளவு இருக்கும் ஒவ்வொன்னோட பர்சன்டேஜ் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ இப்படிதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அகழி அப்படிங்கிறது எப்படி உருவாயிருக்கு. ஸோ நிலப்பரப்புல இருந்து இதோடைய சரிவு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெருங்கடலுடைய மேலோடு பாறைக்குளம், ஆஸ்ட்ரோஸ்பியர், இதுவும் பாறைக்குளம், இது கண்ட பகுதி, இது கடல் பகுதி. சரிங்களா? ஸோ இப்போ நிலநடுக்கம் அப்படின்னு வரும்போது இந்த கண்ட நகர்வுகள் மூலியமாக தான் நம்மளுக்கு நிலநடுக்கம் உருவாகும். ஸோ அது எல்லாமே பின்னாடி பார்க்கலாம். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா புவி மேலோட்டிற்கும் கவச மேலடுக்கிற்கும் இடையே உள்ள பகுதி மென் பாறை கோளம் அப்படின்னு அழைக்கப்படுது. சரிங்களா? ஸோ மென் பாறை கோளம் அப்படிங்கிறது என்ன? புவியுடைய மேலோட்டிற்கும் கவச மேல் அடுக்கிற்கும் இடையே இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிலநடுக்கம் அப்படிங்கிறது எப்படி உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இங்க பாருங்க, இதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதுதான் நிலநடுக்க மையம் இங்க உருவாகுது அப்படின்னா இது வந்து மையப்புள்ளிருந்து கீழ் நோக்கி நகருது. நில அதிர்வலைகள் அப்படிங்கிறது மேல் நோக்கி இருக்கு. ஸோ இதுதான் வந்து நிலநடுக்கம் உருவாகிறதுக்கான இடங்கள். ஸோ வந்து எப்படி அந்த கண்ட நகர்வின் காரணமாக, ஸோ ஒரு கண்ட நகர்வை இன்னொரு கண்டத்தின் மேல் மோதுவதன் மூலமாக நிலநடுக்கம் உருவாகுது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கிட்ட ஒவ்வொரு செகண்ட்ஸ்க்குமே வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டுட்டே இருக்கும் நம்மளுடைய பூமியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கண்ட நகர்வுகள் இருந்துகிட்டே இருக்க காரணத்தினால நம்ம உணரக்கூடிய நிலநடுக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா? சோ அதிகமா அந்த ரிக்டர் ஸ்கேல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். அந்த ரிக்டர் ஸ்கேல்ல 5க்கு மேல இருக்கு இல்ல 4க்கு மேல இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்மளால வந்து அதை ஃபீல் பண்ண முடியும். மற்ற பட்சத்துல அங்க என்ன நிலநடுக்கம் வருது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனா ஆல்மோஸ்ட் எர்த்ல ஒரு செகண்டுக்கு கிட்டத்தட்ட லட்சங்கள் கணக்கான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுட்டு தான் இருக்கும். சரிங்களா? ஸோ 3 வகையான நில அதிர்வலைகள். ஸோ என்னென்ன அதிர்வலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பி அலைகள் அல்லது அழுத்த அலைகள் அப்படின்னு சொல்லுவோம். எஸ் அலைகள் அல்லது முறிவு அலைகள் அப்படின்னு சொல்லுவோம். எல் அலைகள் அல்லது மேற்பரப்பு அலைகள் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ இதுதான் வந்து 3 வகையான நில அதிர்வலைகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ அடுத்தது இந்த பாக்ஸ் கண்டென்ட்ல இந்திய பெருங்கடலில் 26 டிசம்பர் 2004 26 டிசம்பர் 2004 அன்று ஏற்பட்ட சுனாமி இந்தோனேஷியா, இந்தியா, இலங்கை, தாய்லாந்து ஆகிய நாடுகளுடைய கடலோர பகுதிகளில் பெரும் பொருள் மற்றும் உயிர் சேதத்தை தோற்றுவித்தது. ஸோ 26 டிசம்பர் 2004 நடந்தப்பதான் நம்மளோட இந்தியாவின் தென்கோடி முனை அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்திரா பாயிண்ட்டுமே வந்து கடல் கோளால் மூழ்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் சரியானதுக்கு அப்புறம் அகைன் இது ப்ராப்பரா இருந்திருக்கும். ஸோ இதான் சொல்லியிருக்காங்க. எப்போ அப்படின்னா 26 டிசம்பர் 2004 நடந்தக்கூடிய சுனாமி அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்திருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ எரிமலை அப்படிங்கிறது எப்படி உருவாயிருக்கும் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளோட மவுண்டன்ல எரிமலை தேக்கம், பாறை குழம்பு தேக்கம் அப்படிங்கிறது வந்து அடிமட்டத்துல அது வந்து ஸ்டாக்னண்டா இருக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்துல வெடிச்சு வெளிவரும்போது என்ன மாதிரி எல்லாம் ஏற்படுத்துது அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் இந்த பிக்சர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல எரிமலைகள் பற்றிய அறிவியல் பூர்வமான ஆய்வுகளை எரிமலை ஆய்வியல் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ எரிமலை ஆய்வியல் அப்படிங்கிறது வால்கனாலஜி என்ன அழைக்கப்படுகிறது. ஆய்வு மேற்கொள்ளும் வல்லுநர்கள் எரிமலை ஆய்வியலாளர்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ வால்கனாலஜிஸ்ட் என அழைக்கப்படுகின்றனர். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இந்த பாக்ஸ் கண்டென்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பேரன் தீவானது. ஸோ இந்த பேரன் ஐலாண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு செயல்படும் எரிமலை அப்படிங்கிறது பேரன் ஐலாண்ட்ல இருக்கு அப்படிங்கறத இந்த பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ பேரன் தீவானது அந்தமான் தலைநகர்ல இருந்து 138 கிலோமீட்டர் வடகிழக்கே அமைந்துள்ளது. சுமத்ராவிலிருந்து மியான்மர் வரை உள்ள நெருப்பு வளையத்தினுள் இருக்கும் ஒரு செயல்படும் எரிமலை இதுதான். ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு செயல்படும் எரிமலை அப்படின்னு சொல்லிப்போது ஆக்டிவ் வால்கனோ அப்படின்னு பார்க்கும்போது அது பேரன் ஐலாண்ட்ல இருக்கக்கூடியதுதான்.
கடைசியாக 2017ஆம் ஆண்டில் இது எரிமலை கொழும்பை வெடித்து வெளியேற்றியது. ஓகேங்களா? 2017ல வெடிச்சு சிதறிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், ஸ்ட்ராம்போலி எரிமலை மத்திய தரைக்கடலினுடைய கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படுகிறது. சரிங்களா? ஏன் அப்படின்னா மத்திய தரைக்கடல்ல அது வந்து வெடிச்சு எரிஞ்சுட்டே இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால. அடுத்தது எரிமலைகளுடைய டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது கண்டென்ட்ல பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இதோட இந்த லெசனோட பாக்ஸ் கண்டென்ட்ஸ் முடிஞ்சது. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த லெசன்ல நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.